Hi guys, welcome to Mupare Training Academy. So guys, இன்னைக்கு very good morning to all எல்லாருக்கும் first of all. So எல்லாருக்குமே காலை வணக்கங்கள். So காஃபியோட ரெடியா இருப்பீங்க. So இன்னைக்கு காஃபி வித் ஹரிஷ்ல நம்ம நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறதுல ஒரே விஷயத்தை சார்ந்த பல தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம். அந்த தகவல்களோட அடிப்படையில் இறுதியில் கேட்கக்கூடிய அந்த 5 கேள்விகளுக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க. ஏன்னா இந்த மாதிரியான கேள்விகளும் நம்மளுடைய எக்ஸாம்ஸ்ல வரும். So இதுல ஏதாவது விடுபட்டு இருந்தா அதையுமே நீ படிச்சு வச்சுக்கோ. ஓகேவா? So அதை தான் சொல்ல போறேன். So நல்லபடியா படிங்க. ஏன்னா நமக்கு படிக்கிறதுக்கான நேரம் கூடி வந்துருச்சு. So படிச்சுட்டே இருந்தா தான் நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கான மார்க்ஸ் நமக்கு வரும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய அறிவியலுடைய ஆய்வகங்கள் அது எங்க அமைய பெற்றுள்ளது. சோ அறிவியல் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பு தான். அறிவியல்னாலே என்ன? கண்டுபிடிப்பு. சயின்ஸ் அப்படின்னும் போது நம்ம டே டு டே ரியல் லைஃப்ல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைகள்ல மேக்ஸும் சயின்ஸும் ஒரு இன்றியமையாத ஒரு பார்ட்டா இருக்கும். ஸோ கணிதத்தையும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துவோம், அறிவியலும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துவோம். ஏதாவது ஒரு விஷயத்தை தெரியாத விஷயத்தையோ அல்லது இந்த உலகத்துக்கு இன்னும் புலப்படாத ஒரு விஷயத்தையும் நீ கண்டுபிடிச்சு சொல்ற அப்படின்னா அது எதால மட்டும்தான் முடியும்? அறிவியலால மட்டும்தான் முடியும். ஸோ அந்த மாதிரி இன்னுமே கண்டுபிடிக்க முடியாத சில விஷயங்களை இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. தெரியாத விஷயங்களை இன்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த மாதிரி அறிவியல் அப்படின்னாலே அது கண்டுபிடிப்புகள் தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்கிறதோ அல்லது நிறைய விஷயங்களை நமக்கு கிடைக்க பெறுவதற்கோ இந்த அறிவியல் ஒரு மிகப்பெரிய வழியா இருக்கு. ஸோ அந்த வகையில இங்க சில சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆய்வு மையங்கள் எந்தெந்த இடத்துல லொகேட் ஆயிருக்கு, அந்த ஆய்வகங்கள் எங்கெங்கெல்லாம் லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ ஒன் ஆஃப் த முக்கியமான கண்டென்ட்டும் கூட. ஸோ இதை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறது மூலமா நிறைய விஷயத்தை என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணிட்டு போலாம் எக்ஸாம்க்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மத்திய தோல் ஆராய்ச்சி கூடம் அப்படின்னு இருக்கு. அப்போ இங்கிலீஷ்ல மாத்திக்கோங்கம்மா, நான் எழுதி போட்டுறேன். மத்தியன்னு வந்துச்சுனாலே என்னது? சென்ட்ரல். இனிமே ஒன்னொன்னுக்கும் சொல்ல மாட்டேன்ல. ஸோ சென்ட்ரல். தோல் அப்படின்னா லெதர். ஓகேவா? தோல் ரிசர்ச். ஓகேவா? ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் லெதர், CLRIன்னு சொல்லுவாங்க. சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னையில தான் என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா லொகேட் ஆயிருக்கு. எது? சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். அப்ப தோலை உரிச்சு போடுவோம் படவா, எங்க? சென்னை. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாலே என்ன பண்ணுவோம்? தோலை உரிச்சு போடுவோம். அப்ப தமிழ்நாட்டுல தான் தோல் ஆராய்ச்சி ஆய்வு கூடம் இருக்கு. பாருங்க, மற்றதெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டாங்க, தோலை நமக்கு தள்ளி விட்டாங்க. ஸோ தோல் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. ஸோ சென்னை எங்க இருக்கு? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ மத்திய தோல் ஆராய்ச்சி கூடம் இனிமே எங்கன்னா கேட்டா மறந்துடுவீங்களா? இட் இஸ் லொகேட்டட் இன் சென்னை. அடுத்தது மத்திய சுரங்க ஆய்வு மையம், மத்திய எரிபொருள் ஆராய்ச்சி நிறுவனம். இது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு. அதனாலதான் ஒன்னா எழுதி போட்டிருக்கேன். இது ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு. எங்கன்றத சொல்லிடுறேன். ஸோ சுரங்கம் அப்படின்னா மைனிங். ஓகேவா? சுரங்கம் அப்படின்னா மைனிங். எரிபொருள் அப்படின்னா ஃபியூயல். ஓகேவா? ரெண்டுத்தினுடைய ரிசர்ச், மைனிங் ரிசர்ச் ஆகட்டும் அல்லது ஃபியூயல் ரிசர்ச் ஆகட்டும், ஸோ ரெண்டுத்தினுடைய இண்டஸ்ட்ரி, அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் மைனிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆனா இருக்கட்டும், சென்ட்ரல் ஃபியூயல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆனா இருக்கட்டும், ரெண்டுமே லொகேட் ஆயிருக்கிறது ஜார்க்கண்ட். எங்க? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கு. ஸோ ஜார்க்கண்ட்ல எங்க சார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த கேள்வி உனக்கு இருக்கணும். ஸோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த சுரங்கம் அப்படின்னாலே பாதை வேணும், சுரங்க பாதை. சுரங்க பாதைக்குள்ள போனா எரிபொருள்லாம் நிறைய கிடைக்கும். ஸோ அப்ப எரிபொருள் ஆகட்டும் சுரங்கம் ஆகட்டும் பாதையில முடியும். அது என்ன சார் பாதைனா? தன்பாத். ஓகேவா? தனபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்கு. இட்ஸ் இஸ் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி. ஒரு காலகட்டத்துல அதிகமா மாசடைஞ்ச ஒரு நகரம் அப்படின்னா அது யாருன்னா தனபாத். ஏன்னா அங்கதான் சுரங்க தொழில், எரிபொருள் தொழில் இருக்காங்க. சுரங்கம்னா நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, புகை வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கினதே இந்த தனபாத் தான், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடியது. ஸோ அதனால இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மத்திய சுரங்க ஆய்வு மையம், அந்த மத்திய எரிபொருள் ஆராய்ச்சி நிறுவனம் ரெண்டுமே எங்க இருக்குன்னா தனபாத்ல இருக்கு. தனபாத் எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. ஸோ சுரங்கம்னா மைனிங், ஃபியூயல் எரிபொருள். ஓகேவா? அடுத்தது இந்திய பெட்ரோல் நிறுவனம். ஓகேவா? இந்தியன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்தியன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேராடூன்ல இருக்கு. சோ டேராடூன் எல்லாருக்கும் எங்க இருக்குன்றது தெரியும். டேராடூன் எங்கமா இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. டேராடூன் எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. சோ பெட்ரோலோட விலையை பார்க்கும்போது எல்லாருக்கும் காண்டாவது இல்ல, என்னடா ஒரு நாள் ஒரு விலை ஏறிக்கிட்டே இருக்கு இறங்கிட்டே இருக்கு. இப்ப இறங்கல, ஆனா அது ஏறுது இறங்குதுன்ற மாதிரி ஒரு மாதிரி காண்டாகும். சோ உத்தரகாண்ட்ல இருக்கு. அப்ப பெட்ரோலிய நிறுவனத்தினுடைய தலைமையிடம் எங்க இருக்குன்னா உத்தரகாண்ட்ல இருக்கு. அங்க எங்க இருக்குன்னா டேராடூன் இருக்கு. ஓகேவா? பெட்ரோல் போட்டா டேரா போயிடுவாங்க, நேரா போவீங்க, டேரா போவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, டேரா போட போயிடுவீங்க. எங்கன்னா ஓகேவா? டேராடூன். அப்ப இந்திய பெட்ரோல் நிறுவனத்தினுடைய தலைமையிடம் டேராடூன் உத்தரகாண்ட்ல இருக்கு. அடுத்தது தேசிய சாலை ஆய்வு மையம். சாலை ஆய்வு மையம் அப்படின்னா நேஷனல் ரோட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சாலைனாலே என்னது? ரோடு. தேசியன் கொடுக்கும் போது நேஷனல் ரோடு ரிசர்ச்
ரோடு ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து எல்லாருமே டெல்லிக்கு சாலை பேரணியில போவாங்க. ஏன்னா எதனா எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன்னா டெல்லியில தான் மத்திய அரசாங்கம் இருக்கு. அவங்க எதனா தப்பு பண்ணா அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்னா எல்லாரும் சாலையில போவாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இது எங்க இருக்குன்னா நியூ டெல்லியில இருக்கு. எங்க இருக்கு? நியூ டெல்லியில இருக்கு. புது டெல்லி. ஓகேவா? நான் நியூ டெல்லினே எழுதிட்டேன், நீங்க புது டெல்லின்னு மாத்திக்கோங்க. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 5மே எங்க இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா தோலை உரிச்சுப்படம் படவா தமிழ்நாடு சென்னை. அடுத்தது மைனிங் ஆனா இருக்கட்டும், ஃபியூயல் ஆனா இருக்கட்டும். ஸோ எல்லாமே நோண்டனா நமக்கு வந்து சுரங்க பாதை வரும். ஸோ பாதைனாலே தர்பாத் எங்க இருக்குன்னா ஜார்க்கண்ட்ல இருக்கு. அடுத்தது பெட்ரோல்னாலே பெட்ரோல் போட்டு டேரா போட்டுருவீங்க எங்கன்னா போயிட்டு. ஸோ டேராடூன் உத்தரகாண்ட் சொல்லிடலாம். சாலை வழியா தான் போய் எதிர்ப்பு தெரிவிப்போம். ஸோ சாலைனாலே நியூ டெல்லி. அடுத்தது மத்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு? தமிழ்நாடுன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா எங்கன்னு சொல்லுவீங்க? ஆடுதுறை தஞ்சாவூர். இங்கதான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இது நீங்க சொல்லிடுவீங்க. ஆனா நான் கேட்டு இருக்கிறது சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்றேன். ஸோ சென்ட்ரல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கட்டாக் ஒடிஷா. ஓகேவா? ஒடிஷா மாநிலத்தில் உள்ள கட்டாக் என்ற இடத்தில் தான் இது அமைய பெற்றுள்ளது. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லனா நல்லா வளர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அறுவடை பண்ணுவீங்க, கட் பண்ணுவீங்க. அப்ப நெல்லு நல்லா வளர்ந்துச்சுன்னா கட் பண்ணுவீங்க. அப்ப கட்டாக்ல இருக்கு, ஒடிஷால இருக்கு. ஓகேங்களா? அப்ப மத்திய நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்கு? கட்டாக், ஒடிஷா. அடுத்தது மத்திய மின் வேதியியல் ஆய்வு மையம். மின் வேதியியல், எலக்ட்ரோகெமிக்கல். ஓகேவா? எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இது சென்ட்ரல்னு போட்டுக்கோங்க. சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட். ஓகேவா? சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். எலக்ட்ரோகெமிக்கல் பேட்டரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோகெமிக்கலுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் என்னன்னா, பேட்டரியில வந்து கெமிக்கல் பவுடர்ஸ் இருக்கும். அதுல நீங்க கரண்ட் கொடுக்கறது மூலமா அது நமக்கு கரண்ட் ப்ரொவைட் பண்ணுது. அதுல வந்து நீங்க ரியாக்ஷன் பண்றது மூலமா. அப்போ அது வந்து பேட்டரி வந்து ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். பேட்டரி எங்க போடுவீங்க? காருக்கு போடுவீங்க. அப்ப அந்த ஊர் பேர் கார்ல தான் ஆரம்பிக்கும். காரைக்குடி. எங்க? காரைக்குடி, தமிழ்நாடு. இங்கதான் இருக்கு. எது? மத்திய மின்வேதியியல் ஆய்வு மையம். எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இஸ் லொகேட்டட் இன் காரைக்குடி, தமிழ்நாடு. ஓகேவா? சோ அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுச்சா? அப்ப நெல் ஆராய்ச்சினா நெல்லை வந்து என்ன பண்ணுவாங்க? கட் பண்ணுவாங்க. சோ கட்டாக் தமிழ்நாடு ஒடிஷால இருக்கு. இதே தமிழ்நாட்டுல கேட்டா ஆடுதுறை, தஞ்சாவூர். மத்திய மின்வேதியியல் ஆய்வு மையம் எங்க இருக்குன்னா காரைக்குடி, தமிழ்நாடு. அடுத்தது மத்திய கட்டடக்கலை ஆராய்ச்சி நிறுவனம். கட்டடக்கலை சைட், பில்டிங் சைட்ஸ்லாம் இருக்குல்ல. சோ அந்த கட்டடக்கலைக்கு வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூர்க்கி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க? ரூர்க்கி. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல தான் இருக்கு. ரூர்க்கி எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. சோ உத்தரகாண்ட்ல உள்ள ரூர்க்கி என்ற இடத்துல தான் மத்திய கட்டடக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் வந்து செயல்படுது. சோ ரூர்க்கினா உருகி தான் கட்டடத்தை கட்டுவாங்க. உருகி தான் ஒரு கட்டடத்தை அழகா கட்டுவாங்க. அப்ப இப்படி வரணும், அப்படி வரணும், சோ இந்த இடத்துல இது வைக்கணும், அந்த இடத்துல இது வைக்கணும் சொல்லிட்டு மனசுல உருகி தான் ஒரு கட்டடத்தை கட்டுவாங்க. அப்ப உருக்கினா ரூர்க்கி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப உருக்கி கட்டடக்கலைனாலே என்னது? ரூர்க்கி, உத்தரகாண்ட். ஓகேவா? அடுத்தது மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனமும் மத்திய மருந்து தாவரங்கள் ஆராய்ச்சி நிறுவனமும் ஒரே இடத்துல தான் இருக்கு. சோ இது என்ன சொல்லுவாங்க? சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இது வந்து சென்ட்ரல் மெடிசினல் பிளான்ஸ். ஓகேவா? மெடிசினல் பிளான்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் சுகாதாரம் என்பது வந்து மேம்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. இப்ப கூட பாத்தீங்கன்னா அடிப்படையா வந்து ஒரு போலியோன்ற நோயை நம்ம ஒழிச்சிட்டோம்னு சொல்லலாம். ஆனாலும் நிறைய பேருக்கு நிறைய விதமான நோய்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால சுகாதாரத்தை வந்து இந்தியாவில் வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு இதுவா தான் இருக்கு இந்தியா. ஸோ நாடா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நிறைய டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து மருந்துகளை ஆராய்ச்சி செய்வதில் இந்தியா வந்து முன்முனைப்போடு செயல்பட்டு அங்கங்க இன்ஸ்டிடியூட்ஸ் போட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு இதுதான் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் தென் சென்ட்ரல் மெடிசினல் பிளான். ஸோ இது ரெண்டுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லக்னோ. ஸோ மருந்து நல்லா வேலை செஞ்சுச்சுன்னா லக் இல்லை நமக்கு. ஸோ லக்னோ, உத்தரப்பிரதேசம். லக்னோ எங்க இருக்கு? உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஸோ லக்னோ, ஊபி, உத்தரப்பிரதேசம். அப்போ மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனமானா இருக்கட்டும், மத்திய மருந்து தாவரங்கள் ஆராய்ச்சி நிறுவனமானா இருக்கட்டும், ஸோ ரெண்டுமே மருந்து சம்பந்தப்பட்டது தான். மருந்து வந்து வெற்றி அடைஞ்சிச்சுனாலே லக்னோ. இதுவே உனக்கு ஐசிஎம்ஆர்னு ஒன்று கேட்பாங்க. லாஸ்டா சொல்றேன், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய கவுன்சில் மெடிக்கல் மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஒரு இந்திய கவுன்சில் எங்க இருக்கு அப்படின்றத நான் கடைசியா சொல்றேன், எழுதி போட்டிருக்கேன். ஓகேவா? சோ அது வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनும் கூட உங்களுடைய எக்ஸாம்ஸ்ல. சோ இதுவரையும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஃபர்ஸ்ட்
நெல்லை பத்தி ஆராயணும்னா நெல்லு கட் பண்ணுவீங்க ஒடிஷா. மின்வேதியியல் மின்சார வேதியியல் பேட்டரி எங்க போடுவீங்கன்னா கார்ல போடுவீங்க, ஸோ காரைக்குடி. கட்டடக்கலை கட்டடத்தை உருக்கி உருக்கி கட்டுவோம், ஸோ ரூர்க்கி உத்தரகாண்ட். மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் மருந்துகள் தாவரங்கள் ஆராய்ச்சி நிறுவனம் மருந்துனாலே லக்கு, ஸோ லக்னோ உத்தரப்பிரதேசம். அடுத்தது மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம். உணவு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மத்திய உணவு தொழில்நுட்பம். ஓகேவா? ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சென்ட்ரல் ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்மா. ஸோ இந்த ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு? ஃபுட்டுன்னு இருக்குனாலே அதோட பேரே ஃபுட்ல தான் ஆரம்பிக்கும். ஸோ மைசூர் பாக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைசூர் பாக்கு ஒரு ஃபுட்டா? ஸோ மைசூர்ல இருக்கு. மைசூர் எங்க இருக்கு? கர்நாடகம்ல இருக்கு. அப்போ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மத்திய உணவு தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம். அப்போ உணவுனாலே ஃபுட் டெக்னாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அந்த ஃபுட் டெக்னாலஜிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மைசூர்ல இருக்கு. ஸோ ஃபுட்டுனாலே அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஃபுட்டோட பேர்ல தான் வரணும். ஸோ மைசூர் போண்டா, மைசூர் பாக்கு எது வேணாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மைசூர்ல இருக்கு, கர்நாடகா. அடுத்தது மத்திய கண்ணாடி மற்றும் செராமிக் ஆராய்ச்சி நிறுவனம் சொல்றாங்க. கண்ணாடி அப்படின்னா கிளாஸ், செராமிக் ரிசர்ச் இன்ஸ்டியூட், செராமிக். ஸோ கிளாஸ் அண்ட் செராமிக்ஸ், நமக்கு திடீர்னு ஒரு ஆபத்து வந்துருச்சு, கையில கண்ணாடியும் செராமிக் இந்த காஃபி டம்ளர்ல பீங்காங் கப்லாம் வச்சிருப்போம்ல அது. ஸோ அந்த செராமிக் டக்குன்னு உடச்சு என்ன பண்ணிடுவீங்க? குத்தி கொலை பண்ணிடுவீங்க ஆபத்து வந்துச்சுன்னா. அப்போ கொலை பண்ணிடுவேன். இந்த கிளாஸ் இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்துது? கொலை பண்றதுக்கு. ஸோ கொல்கத்தா எங்க இருக்கு? மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால். கொல்கத்தா எங்க இருக்கு? மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால். அப்ப கண்ணாடி செராமிக் ஆராய்ச்சி நிறுவனங்கள் எங்க இருக்கு? சென்ட்ரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்லனா கண்ணாடியுமே செராமிக்ஸ்மே எதிரிகளை கொலை பண்ணுவதற்கு பயன்படும். நான் வந்து இது வன்முறையெல்லாம் தோணல, ஸோ வந்து ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன மெத்தட் சொல்றேன், உடனே ட்ரைலாம் பண்ணி பாத்துறாதீங்க, டோன்ட் ட்ரை இட் அட் ஹோம். ஓகேவா? அடுத்தது மத்திய எந்திரவியல் சார்ந்த பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம். எந்திரவியல்னா மெக்கானிக்கல், எந்திரவியல்னா என்னது? மெக்கானிக்கல் சார்ந்த ஒரு நிறுவனம் எங்க இருக்கு? இன்ஜினியரிங் சர்வீசஸ் நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்காப்பூர். எங்க இருக்கு? துர்காப்பூர். இந்த துர்காப்பூர் எங்க இருக்குன்னா அதே மேற்கு வங்கத்துல தான் இருக்கு. துர்காப்பூர் எங்க இருக்கு? அதே மேற்கு வங்கம். ஓகேவாமா? சோ அப்ப மத்திய எந்திரவியல் சார்ந்த ஒரு பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்குன்னா துர்காப்பூர்ல இருக்கு. அந்த துர்காப்பூர் அகைன் மேற்கு வங்கத்துல தான் இருக்கு. சோ அகைன் மத்திய உப்பு மற்றும் கடல் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம், சால்ட் அண்ட் சி கெமிக்கல். ஓகேவா? கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். சோ சால்ட், இந்த சி, இந்த கடல்னு பார்த்தாலே ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிக்கணும், அது கடலோரத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்துல தான் நடக்கணும். ஏன்னா அந்த ஒரு மாநிலத்துல தான் நடக்கணும். அப்ப கடல்னு வந்துச்சுனாலே கடலோரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். சோ இங்க கடல் வந்து இருக்கக்கூடிய பெரிய ஒரு நல்ல மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா குஜராத். கடலோரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அந்த குஜராத்ல இது எங்க நடக்குன்னா, உப்பு முன்னாடி போட்டிருக்காங்களா, உப்பு முன்னாடி, கடல்னாலே ரெண்டு கடல் சார்ந்து படிக்க போறீங்க. அப்ப கடல்னாலே கடலோரத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் வரணும். அப்போ உப்பு மற்றும் கடல் வந்துச்சுன்னா குஜராத் போட்டுருங்க. எக்ஸாக்ட் டேஸ்ட் கேட்டாங்கன்னா உப்பு சாம்பார்ல அதிகமா போட்டா தப்பு தானே, பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பாவ் நகர். என்னது? பாவம், பாவ் நகர். அப்ப பாவ் நகர், குஜராத்தில் உள்ள பாவ் நகர்ல தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய உப்பு மற்றும் கடல் வேதியியல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அமைய பெற்றுள்ளது. அப்ப உப்பை பற்றியோ கடல்களை பற்றியோ ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் வந்து குஜராத்ல இருக்கக்கூடிய பாவ் நகர். அப்ப கடல்னு வந்துச்சுனாலே கடலை ஒட்டியுள்ள ஒரு மாநிலத்தை சொல்லணும். அந்த கடலை ஒட்டியுள்ள ஒரு மாநிலமான குஜராத்ல இருக்கு. சோ உப்பு அதிகமா போட்ட தப்பு, அந்த தப்புனால பாவம் வந்து சேரும். சோ பாவ் நகர். அடுத்தது இந்திய வேதியியல் சார்ந்த உயிரியல் நிறுவனம் கேட்டிருக்காங்க. இந்திய வேதியியல் சார்ந்த உயிரியல் நிறுவனம். சோ வேதியியல் சார்ந்த உயிரியல், அப்போ இதுல கெமிஸ்ட்ரியும் இருக்கு, பயாலஜியும் இருக்கு. சோ கெமிக்கல் பயாலஜிக்கல் தான் இது, ஆக்சுவலா இண்டஸ்ட்ரி தான். சோ கெமிக்கல் ரிலேட்டட் பயாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி. சோ இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தால இருக்கு. எங்க இருக்கு? கொல்கத்தா. அப்ப கொல்கத்தா எங்க இருக்கு? மேற்கு வங்கம். எங்க இருக்கு? மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. சோ அப்ப உணவு தொழில்நுட்பனாலே உணவு பேர் வரணும். மைசூர், கர்நாடகா. கண்ணாடி செராமிக் வச்சு கொலை பண்ணுவோம். சோ கொல்கத்தா. எந்திரவியல்னாலே துர்காப்பூர், அதை வச்சுக்கோங்க. உப்பு மற்றும் கடல்னாலே கடல் சார்ந்த ஒரு விஷயம் வந்து குஜராத். குஜராத்ல எங்க இருக்குனாலே உப்புனாலே தப்பு, தப்புனாலே பாவம், பாவ் நகர். வேதியியல் சார்ந்த உயிரியல் நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அகைன் கொல்கத்தால இருக்கு. சரி, அடுத்தது ரசாயன ஆய்வுக்கூடம். இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். அவங்க எல்லாமே தேசிய ரசாயனம்னா கெமிக்கல் லெபார்டரி, கெமிக்கல் லேப். உயிரியல்னாலே பயாலஜிக்கல் லேப். எல்லாமே நேஷனல்மா, முன்னாடி சென்ட்ரல் இல்ல, மத்தியன் இல்ல, தேசியன் இருக்கு. சோ நேஷனல் கெமிக்கல் லெபார்டரி, நேஷனல் பயாலஜிக்கல் லெபார்டரி. சோ இந்த மாதிரி எல்லாமே லேப். இதெல்லாம் எங்க இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இது நேஷனல் பிசிக்கல் லெபார்டரி. சோ இந்த மாதிரி நிறைய இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. பிசிக்கல் லேப். ஓகேவா?
ஸோ இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அதில் ரசாயனத்தை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ரசாயனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு நல்ல சயின்டிஸ்ட், அவர் போய் டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு. அவர் வந்து பூனையை வளர்ப்பார். அவர் வளர்த்த பூனையே வந்து அவருடைய லேப்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுன்னு பாத்தீங்கன்னா கரைச்சி விட்டு போயிடும். நல்ல எடிசனா நியூட்டன் கிடையாது, எடிசன் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து அவருடைய லேப்ல வந்து பூனைக்கே வந்து வழி வைப்பாராம். அதாவது வந்து அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்களாம், இவர் எந்த அளவுக்கு ஒரு பெரிய முட்டாளா ஆயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய பூனைக்கு ஒரு வழியும் சின்ன பூனைக்கு ஒரு வழியும் வச்சிருப்பாரு. அதாவது பெரிய பூனை போற வழியிலே சின்ன பூனை போகும்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு சயின்டிஸ்டா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவருடைய லேப்ல போய் எல்லாத்தையுமே தள்ளி வச்சிடும். அப்போ லேப், கெமிக்கல் லேப், ஓகேவா, அதுல போய் எல்லா ரசாயனத்தையும் தள்ளிடுமா. ஸோ அந்த ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் அந்த கதையை. உடனே அதை எடுத்துன்னு வந்து இதோட இன்டர்லிங்க்லாம் பண்ணிக்காதீங்க. ஸோ ரசாயனம்னாலே லேப், அந்த லேப்ல வந்து பூனை தான் எல்லாத்தையும் தள்ளுதுன்னா, அப்போ இந்த ஊர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பூனே. எங்க இருக்கு? மகாராஷ்டிரால இருக்கு. ஓகேவா, எங்க இருக்கு? மகாராஷ்டிரா. அப்ப மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய புனேல தான் தேசிய ரசாயன ஆய்வுக்கூடம் அமையப்பட்டுள்ளது. நேஷனல் கெமிக்கல் லெபார்டரி இஸ் லொகேட்டட் இன் புனே, மகாராஷ்டிரா. அடுத்தது தேசிய உயிரியல் ஆய்வுக்கூடம் பயாலஜிக்கல், இது வந்து பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. எங்க இருக்கு? இமாச்சல் பிரதேஷ். ஓகேவா, சோ இமாச்சல் பிரதேஷ்ல இருக்குன்னா அங்க எங்க இருக்குன்னா பலம்பூர். அங்க எங்க இருக்கு? பலம்பூர். ஓகேவா, பலம்பூர். அது பாவ்நகர், இது பலம்பூர். ஓகேவா, அப்ப இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பலம்பூர்ல தான் பயாலஜிக்கல் லேப் இருக்கு. அப்ப பிசிக்ஸ் லேப் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ டெல்லி. பிசிக்ஸ் லேப் எங்க இருக்கு? நியூ டெல்லி. ஓகேவா, சரி. அப்ப மொத்தமா 3 பார்த்துட்டோம். ஒன்னு கெமிக்கல், ஒன்னு பயாலஜிக்கல், ஒன்னு பிசிக்கல். சோ பிசிக்ஸ் லேப் வந்து நியூ டெல்லி, கெமிக்கல் லேப் வந்து புனே மகாராஷ்டிரா, பயாலஜிக்கல் லேப் வந்து இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பலம்பூர். சோ அடுத்தது தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம், தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. கடல்னாலே கடலை பத்தி 2 விஷயம் படிக்கலாம்னு சொன்னா, அது உப்பு மற்றும் கடல்னு படிச்சோம். குஜராத் பாவ்நகர் படிச்சோம். இது வெறும் கடல். சோ வெறும் கடல் வந்து எல்லாருமே இந்த பீச்சுக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பனாஜி. பனாஜி எங்க இருக்கு? கோவா. சோ கோவாக்கு போனா எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. சோ பனாஜி கோவால தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் இருக்கு. அப்ப தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம் அமையப்பட்டுள்ள ஒரு இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பனாஜி, கோவா. அடுத்தது தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. புவி இயற்பியல்னா எர்த் சயின்சஸ். புவினாலே என்னது? எர்த். எர்த் பிசிக்ஸ் சயின்சஸ் சொல்லுவாங்க. எர்த் சயின்ஸ்னே சொல்லுங்க, பிசிக்ஸ் சயின்ஸ்லாம் வேணாம். எர்த் சயின்சஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். எர்த் சயின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுனாமிக்கான இதெல்லாம் வந்து விட்டுருப்பாங்கல்ல, சுனாமிக்கான எச்சரிக்கை மையம்லாம், அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத். எங்க இருக்கு? ஹைதராபாத். ஹைதராபாத் எங்க இருக்கு? தெலுங்கானா. ஹைதராபாத் எங்க இருக்கு? தெலுங்கானா. நல்லா படிச்சு வச்சுக்கோ. இட் இஸ் அன் கான்ட்ரோவர்ஷியல் क्वेश्चन. திடீர்னு ஆந்திரான்னு போட்டுற போறீங்க. அப்ப தேசிய புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஹைதராபாத் இட் இஸ் லொகேட்டட் இன் தெலுங்கானா. சோ அப்ப ஃபர்ஸ்ட் இது இந்த 5மே தெரியுமா? அப்போ ஈஸி தானே, 20 படிச்சிட்டோம். அப்ப கெமிக்கல் லெபார்டரி ரசாயனம் புனே, பயாலஜிக்கல் லெபார்டரி இமாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய பலம்பூர், பிசிக்கல் லெபார்டரி நியூ டெல்லி. அதே மாதிரி வந்து கடலை பத்தி படிக்கணும்னா கோவா, பனாஜிக்கு போகணும். அடுத்தது கடல், அந்த புவி எர்த் சயின்சஸ், புவி இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத், தெலுங்கானா. அடுத்தது லாஸ்ட் முடிஞ்சிட போதுமா? முடிய போது தேசிய விமான ஆய்வுக்கூடம் எங்க இருக்குன்னு சொல்றாங்க. விமானம்னா ஏரோநாட்டிக்கல். விமானம்னா என்ன? ஏரோநாட்டிக்கல். நேஷனல் ஏரோநாட்டிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஏரோநாட்டிக்கல்னாலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இவங்க தான் எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்லுவாங்க, மின்னியல் நகரம்னு சொல்லுவாங்க. இவங்களை வந்து நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க. அதாவது வந்து தோட்டங்களின் நகரம் கூட இவங்க தான் சொல்லுவாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு. ஓகேவா, சோ பெங்களூரு எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. சோ பெங்களூரு கர்நாடகா. ஓகேவா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங்களூரு கர்நாடகா. இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா தேசிய விமான ஆய்வுக்கூடம். ஓகேவா, விமான ஆய்வுக்கூடம். அடுத்தது வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வைல்ட் லைஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். ஓகேவா, எங்க இருக்குன்னா முதல்ல படிச்சோம்ல நம்ம ஒரு ஊரு டேராடூன், உத்தரகாண்ட். அங்க இருக்கு டேராடூன், உத்தரகாண்ட். உங்க ஸ்கூல் புக்ல கூட இருக்கும். வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனம் வைல்ட் லைஃப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து டேராடூன், உத்தரகாண்ட்ல இருக்கு. அடுத்து பண நோட்டுகள், இந்த ரூபா நோட்டுகள் எல்லாம் அச்சடிக்கிறாங்கல்ல, இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாசிக். எங்க இருக்கு? நாசிக், மகாராஷ்டிரம். நாசிக்ல இருக்கு. நாசமா போயிடுவாங்க பணம் வச்சுட்டு ரொம்ப பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுப்பீங்க. ஆனா அதுக்கு அடுத்தது 4 இடத்துல டிஸ்பேச்சஸ் ஆகும். அதுக்கு 2 இடத்துல இருந்து தான் அந்த கரன்சி போடுறோம்ல, அந்த ரூபா நோட்டுடைய பிளாஸ்டிக் அந்த நோட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அதுல அச்சடிப்பாங்க. ரொம்ப இதுவாக தான் நடக்கும் அந்த ப்ராசஸ்லாம். ஸோ பணம் அச்சடிக்கக்கூடிய நிறுவனம் எங்க இருக்கு? நாசிக், மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனம் டேராடூன். விக்ரம் சாராபாய் ரொம்ப ரொம்ப முக்கியம். விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளம்ல இருக்கு. ஸோ கேரளம்ல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தும்பான்ற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ தும்பா கேரளத்துல தான் விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்கு.
ஓகேவா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் நாலுத்தையும் சொல்லிடுங்க பார்க்கலாம். விமானம்னாலே ஏரோநாட்டிக்கல்னாலே கர்நாடகால எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூரு. வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனம் எங்க இருக்கு, வைல்ட் லைஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேராடூன். பணநோட்டுகள் அச்சடிக்கக்கூடிய அந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாசிக் மகாராஷ்டிரா. விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தும்பா கேரளம். சோ ICMR நான் சொன்னல ஃபர்ஸ்ட், இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச், இந்திய ஆணையம், அதாவது எதுக்கான ஆணையம், மருத்துவ ஆராய்ச்சிக்கான ஒரு ஆணையம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. ஓகேவா? இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் டெல்லி. அதே மாதிரி DRDO, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த ஏவுகணை எல்லாம் தயாரிக்கிறது இங்க தான், அக்னி ஏவுகணை அந்த மாதிரி ஏவுகணைகளை இங்க தான் தயாரிப்பாங்க. இது ராக்கெட்டை தயாரிக்கக்கூடியது இஸ்ரோ, ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய இடம் வந்து DRDO. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோ. இது ராக்கெட்ஸ் செயற்கைக்கோள்கள், ஆனா அது வந்து ஏவுகணைகள். ஓகேவா? ஸோ இது இஸ்ரோ எங்க இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். எங்க இருக்கு? பெங்களூர்ல இருக்கு. ஓகேவா? பெங்களூர்ல இருக்கு. ஸோ DRDO எங்க இருக்குன்னா டெல்லி. Again, CRIR, Central Council of Research and Science, CSIR மா, CRIR இல்ல CSIR, Council for Scientific and Industrial Research, Council for Scientific and Industrial Research. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லி. அப்ப கீழே எழுதி போட்ட 4த்துல 3 டெல்லி, ஒரு பெங்களூர். இஸ்ரோ மட்டும் பெங்களூரு, DRDOவும் டெல்லி, CSIRவும் டெல்லி, ICMRவும் டெல்லி. ஸோ இந்த பேஜ்ல இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஒரு ரிவிஷன் போயிட்டா ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோலை உரிச்சு போடுவேன், சென்னை தமிழ்நாடு. சுரங்கம்லேயே எரிபொருள் கிடைக்கும். ஸோ சுரங்க பாதை, தனபாதன்னு வரணும். தனபாதை எங்க இருக்கு? ஜார்க்கண்ட்ல இருக்கு. பெட்ரோல்னாலே டேரா போட்டுருவீங்க, எங்கன்னா போயிட்டு. ஸோ டேராடூன் உத்தரகாண்ட். சாலை ஆய்வு மையம், சாலைக்கு போய் டெல்லி போவீங்க, டெல்லி. அடுத்தது நெல் ஆராய்ச்சி மையம், நெல்லை கட் பண்ணுவ கட்டாக் ஒடிஷா. மின்வேதியியல்னாலே எலக்ட்ரோகெமிக்கல் பேட்டரிஸ் எங்க யூஸ் பண்ணுவீங்க? கார்ல யூஸ் பண்ணுவீங்க. ஸோ காரைக்குடி. கட்டடத்தை உருகி காட்டினா, ஸோ ரூர்க்கி எங்க இருக்கு? உத்தரகாண்ட்ல இருக்கு. மருந்து ஆராய்ச்சி நிறுவனம், மருத்துவ தாவரங்கள். எது கேட்டாலுமே உனக்கு வந்து எதுதான் வரும்? உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய லக்னோ தான் வரும். அடுத்தது உணவு தொழில்னாலே உனக்கு மைசூர்ல வரணும். ஸோ மைசூர். கண்ணாடி செராமிக், கொல்கத்தா. எந்திரவியல், துர்காப்பூர். உப்பு மற்றும் கடல்னாலே குஜராத்ல உப்புனாலே தப்பு, பாவ்நகர். வேதியியல் சார்ந்த உயிரியல் நிறுவனம்னாலே கொல்கத்தா. அடுத்தது ரசாயன ஆய்வுக்கூடம், பிசிக்கல் லெபார்டரி, பயாலஜிக்கல் லெபார்டரி, கெமிக்கல் லெபார்டரின்னு வரும். ஸோ ரசாயனம்னாலே பூனே மகாராஷ்டிரா, பிசிக்கல்னாலே நியூ டெல்லி, பயாலஜிக்கல்னாலே உனக்கு பலம்பூர் இமாச்சல் பிரதேஷ். கடலை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா உனக்கு கோவால இருக்கக்கூடிய பனாஜி. அதே புவியியற்பியல் ஆராய்ச்சினா தெலுங்கானா, ஹைதராபாத். அடுத்தது விமானம்னாலே பெங்களூரு, வனவிலங்குனாலே உத்தரகாண்ட் டேராடூன், பணநோட்டுகள் நாசிக், விக்ரம் சாராபாய் வந்து தும்பா கேரளம், ICMR டெல்லி, DRDO டெல்லி, CSIR டெல்லி, and then ISRO வந்து பெங்களூரு. சரி, இப்போ உனக்கு ரேபிட் ஃபயர் ரவுண்ட். இந்த கேள்விகளுக்கு மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய பெட்ரோல் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? இப்பதான் நம்ம சொல்லியிருக்கோம் பெட்ரோல் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ மறக்காம உங்களுடைய ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு. அடுத்து மத்திய நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைமையிடம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்கேன். நெல் ஆராய்ச்சி எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைமையிடம் எங்குள்ளதுன்னு சொல்லுங்க. அடுத்தது கடல் ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்கேன். தேசிய கடல் ஆராய்ச்சி நிறுவனம், கடலை பற்றி ஆராயக்கூடிய நிறுவனம். உப்பு மற்றும் கடல்னு கேட்டா வேற, கடலை பத்தி கேட்டா வேறன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காம இதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இஸ்ரோவினுடைய அமைவிடம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்கேன். இஸ்ரோ எங்க லொகேட் ஆயிருக்கு, அது எதுக்குன்றது நான் சொல்லியிருப்பேன் டீடைலா. அடுத்தது வனவிலங்கு ஆராய்ச்சி நிறுவனம் எங்குள்ளதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். ஸோ கடைசி ஸ்லைட்ல இருந்து உங்களுக்கு 2 क्वेश्चंस கேட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருக்கும், மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உங்க படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.